நடிகர் சங்க தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நடிகர் சங்க தேர்தலை எதிர்த்து நடிகர்கள் நாசர், விஷால், கார்த்திக் ஆகியோர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. சென்னையில் தேர்தல் நடத்தப்படும் இடம் மிக சிறியது என்பதால் வேறு இடத்தில் தேர்தலை நடத்த வேண்டும், தேர்தல் தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என கோரி வழக்கு தொடர்ந்திருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ரவிச்சந்திர பாபு, நடிகர் சங்க தேர்தல் முடிவானது நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய எந்தவித தடையும் இல்லை என்றும் கூறிய நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் என்று சொன்னார்கள். அது வரக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அங்கு பாதுகாப்பு அளிக்கவும் டிராஃபிக் ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுவதற்கும் ஏற்கனவே மேலதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். எனவே அந்த பாதுகாப்புடன் அந்த இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியாச்சு. அடுத்தது அவர்கள் சார்பில் விஷால், பூச்சி முருகன், நாசர், கார்த்திக் அவர்கள் சார்பில் கேட்டது என்னவென்றால், இந்த மீன் டைம் இன்ஜெக்ஷன் கொடுங்க, எலெக்ஷன் நாமினேஷன் நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு கேட்டாங்க. ஆனால் நீதிமன்ற நீதிபதி அது கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். சப்ஜெக்ட் டு தி ரிசல்ட் ஆஃப் தி ஆர்டர் எவ்ரி திங் வில் டேக் பிளேஸ் என்று சொல்லிவிட்டார். இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் தேர்தலை நடத்த வேண்டும் என நடிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜியோடைய மேற்பார்வையில் இந்த தேர்தல் ஊழல் இல்லாமல் நடக்க வேணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் உறுப்பினர்கள் 7 வருஷத்துக்கு பதிலாக 5 வருஷம் இருந்தாலே அவர்கள் ஓட்டு போடுவதற்கும் நிற்பதற்கும் உண்டான தகுதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட், இந்த ஜெனுவினிட்டி ஆஃப் தி ஓட்டர்ஸ் எல்லாமே அதில் பார்த்துவிட்டு ஒரு உண்மையான உறுப்பினர்கள் எல்லாருமே அதை ஓட்டு போடுவதற்கு உண்டான அனைத்து வழிமுறையும் செய்யப்பட வேண்டும் என்று தான் கேட்டது.